மேனேஜர் வந்து காப்பாத்தி அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டானா? ரொம்ப நல்லதா தான் போச்சு. வேலுவா வாங்க. என்ன மறுபடியும் ஒரு கொலை? முதல் கொலையிலேயே முதலாளி ஆயிட்டீங்க. ஆமா, அதுல பணம் வந்துச்சு, இதுல சுகம் வரணும். பணம் வந்தாலே சுகம் தேடுமே. அது இருக்கட்டும். இப்ப நான் என்ன செய்யணும்? உன்னால ஒரு பெண் சாகடிக்கப்படும். அதனால நான் விரும்பின பெண் எனக்கு கிடைப்பா. ஒரு பெண்ணை கொன்னு இன்னொரு பெண்ணை அடையணுமா? ஆமா, நமக்குள்ள இருக்கிற இதே சிக்கல் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி நமக்கு என்ன? நமக்கு வேண்டியது பணம். வேலு 1 லட்சம் ரூபாய். விரும்பின பெண்ணை அடையிறதுக்காக எத்தனை லட்சம் வேணாலும் செலவழிக்க தயார். இதுல விலாசம் இருக்கு. நல்லது, காரியத்தை இன்னைக்கே முடிச்சிடணும். அப்படியே செஞ்சிடற. நினைக்காத இடத்திலிருந்து கிடைச்ச பணம். இதே மாதிரி எனக்கு பிடிக்காத உங்க பெண்டாட்டிய தீர்த்துட்டீங்கன்னா ராணி, அவசியமான செலவுக்கு அச்சாரமா வச்சுக்க. ஆடம்பர செலவுக்கு அப்புறம் தரேன். அம்மா, யாரு? நான் தான் வீட்டு தரகிறேன்பா. அடட, வாங்க வாங்க. வடமலை காட்டு பக்கத்துலங்க. பங்களா புதுசா? பழஸ்தான், ஆனா ரொம்ப பெருசுங்க. நிறைய இடம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இடிச்சு கட்டினா நல்ல விலை போகுங்க. நல்ல விலைக்கு போற இடம் ஏன் இவ்வளவு நாள் விக்கல? அதுங்களா, காட்டு பக்கமா இருக்கிறதுனாலையும் அடிக்கடி மிருகங்களோட சொல்ல வருதுன்னு சொல்லி யாரும் விலைக்கு வாங்கலீங்க. ஓ, விலை 3 லட்சம் சொல்றேன். 2 லட்சத்துக்கு முடிச்சிடு. முடிச்சிடு. இது உன் வேலைதானா? வழி போடல, பார்த்ததான் சொல்றேன். விஜயா, பாலுதான் உங்க அக்கா புருஷன். நீ என்ன சொல்ற? விஜயா, நீ மயக்கமா விழுந்த உடனே உங்க அக்காவை கூட்டிட்டு வந்து காட்டலாம்னு உங்க வீட்டுக்கு போன. அங்க உங்க அக்காவும் பாலுவும் காரசாரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறாங்க? கட்டளை கொண்டாட்டி நான் உயிரோட இருக்கிறவர்ல என் தங்கச்சி வாழ்க்கையை நீ கெடுக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு உங்க அக்கா சொல்லு. நீயும் பையனும் உயிரோட இருக்கிறவர்ல தானே அது. உங்களையே நான் தீர்த்து கட்டிருக்கான் அப்படின்னு பாலு கத்துனா. அப்போ இல்ல, உங்க அண்ணனை சிங்கத்தை விட்டு கொலை செய்த மாதிரி இந்நேரம் உங்க அக்காவையும் தீர்த்து கட்டியிருப்பான். இல்ல, அவங்க உயிரோட இருக்காங்க. எங்க? என் வீட்டுல. போய் அவ சொல்றது அத்தனையும் போய். இப்ப நேரம் சரியா இல்ல, உண்மையை நிரூபிச்சுட்டு பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். என்னங்க, அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து பொண்ணை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறான், பாத்துக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. பின்னால ஒரு புயலே இருக்குதுன்னு அர்த்தம். பாரு வேடிக்கைய. ஏன் பயப்படுற? நான் சொன்னாதான் அந்த சிங்கம் உன்னை கடிக்கும். ஆமா, இந்த இடத்த நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லையே. எங்க வந்தீங்க? என் சிங்கத்துக்கு ரொம்ப பசி. ஆமா, அதுங்களுக்கு ரத்த பசி, உங்களுக்கு பண பசி. அந்த ரெண்டுக்கு தீரி உங்ககிட்ட தான் இருக்கு. வீட்டுக்குள்ள யாரு? என்ன ஒருத்தரை காணோம். இந்த பக்கம் தானே வந்தாவன். பாருங்க, ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறான். ஏயா, இத்தனை பேர் வந்து நிக்கிறோம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறிய. வாயாங்க. என்ன வேணும்? அவசர வைத்தியமோ? வைத்தியம் எங்க கிட்ட இருந்து ஒரு கொலகாரம் தப்பி இந்த பக்கமா ஓடியாந்தா. இங்க வந்தானா? கொலகாரனா? இங்கயா? கிண்டலா பண்ற? உண்மையை சொல்லியா? நான் எப்படி கிண்டல் பண்றேன்? இங்க யாருமே வரலீங்க. உண்மையை சொல்லு. இங்க வந்தானா? இந்த பக்கம் வந்தானா? நான் இந்த ஜெயிலா கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். கொலகாரத்தான் இங்க வரதுக்கு. கிண்டலா பண்ற? ஐயோ, சத்தியமா சொல்றேன், இங்க வரவே இல்லை. இங்க வரவே இல்லை. என்னடா சத்தம்? அங்க அடுப்புல பால் வச்சிருந்தா பூனை ஏதோ கொட்டி இருக்கு.
யாராவது இருக்குங்க. பாத்தீங்களா, இப்போ நம்மளை ஏமாத்திட்டான். அவனை விடக்கூடாது. நில்றான். ஏமாந்தது அவன் தான்டா. இனி விஜயா அவனை விரும்ப மாட்டான். மாறி இந்தாங்க முன்பணம் 50,000 ரூபாய், மீதி இன்னும் 30 நாள் கொடுத்துறேன். நல்லது. இந்தாங்க சாவி. இன்னிலிருந்து நீங்க இங்கேயே இருந்துக்கலாம். நன்றி. அப்ப வரட்டுமா? செய்யுங்க நீங்க. பரவாயில்ல, மீதி கொடுக்கும்போது சேர்த்து வாங்கிக்கிறேன். அதுவும் நல்லதான். ரொம்ப நன்றி. வணக்கம். என்னங்க, வீட்டை வாங்கியாச்சு, இனி விரிவுபடுத்த பணம்? ராணி, அந்த பெட்டியை தர 3 லட்சம் ரூபாய் இருக்கு. என் கூடவே வச்சுக்கிறேன். பணத்தில் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிடு. பொம்மை, ஓடை, சாப்பாடு எல்லாமே தர முடியுமா? அன்பு அது ஒன்னால தர முடியுமா? இறக்கம் அது ஒப்பிச்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு பாப்பையை கொண்டுட்டே தெரியுமா? அதுல இப்படிதான் மகனை அப்பா மிரட்டி கடைசியில கடவுள் நட்சுமா அவதாரம் எடுத்து அவன் வயிற்றே குளிச்சார். அந்த கேட்ட என்னங்க இப்ப பணத்துக்கு என்ன செய்யுது? கவலைப்படாத, திட்டம் இருக்கு. அக்கா படத்தை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? மேல நடக்க வேண்டியது நினை. மஞ்சள் குங்குமம் முகத்திலே, மல்லிகை முல்லை சிரிப்பிலே, கொஞ்சி கொஞ்சி அழைக்குது கோலம் என்னை மயக்குது. கொஞ்சி கொஞ்சி அழைக்குது கோலம் என்னை மயக்குது. சந்தனம் பன்னீர் மார்பிலே, எம்பாதும் அதன் சார்பிலே வந்து வந்து அழைக்குது. வாசம் என்னை மயக்குது. வந்து வந்து அழைக்குது. வாசம் என்னை மயக்குது. கரத்தினிலே கிடைத்த கனி மரத்தினிலே பழுப்பதில்லை. அனைத்து எடுத்து சுவைக்கும் கனி அறுத்து எவரும் புசிப்பதில்லை. இதை அறுத்து எவரும் புசிப்பதில்லை. இனிமை தரும் கவிதை இது, எழுத்தினிலே கிடைப்பதில்லை. இனிமை தரும் கவிதை இது, எழுத்தினிலே கிடைப்பதில்லை. மனம் மயக்கும் புதியவது, குணத்தை மட்டும் கெடுப்பதில்லை. இது குணத்தை மட்டும் கெடுப்பதில்லை. மஞ்சள் குங்குமம் முகத்திலே, மல்லிகை முல்லை சிரிப்பிலே, வந்து வந்து அழைக்குது. வாசம் என்னை மயக்குது. கொடுக்கலுண்டு வாங்கலுண்டு, கணக்கு மட்டும் பார்ப்பதில்லை. கூட்டல் உண்டு பெருக்கல் உண்டு, கழித்தல் மட்டும் இருப்பதில்லை. இங்கு கழித்தல் மட்டும் இருப்பதில்லை. அடித்தல் உண்டு திருத்தருண்டு, அயலார்கள் அறிவதில்லை. அடித்தல் உண்டு திருத்தல் உண்டு, அயலார்கள் அலை. அடித்தல் உண்டு முடித்தல் உண்டு, பாடம் என்றும் முடிவதில்லை. இங்கு பாடம் என்றும் முடிவதில்லை.
நான் பசியோட இருப்பேன்னு இதை கொண்டீங்களா? ஏண்டா நீங்களும் சாப்பிட்டுட்டு தானே வந்தீங்க? இனிமேலும் இப்படி தலைமறைவா இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த கொலகார வேலுவை இன்னைக்கு ராத்திரிக்கே தீர்த்து கட்டியாக புறப்படுங்க. ராத்திரி சிங்கத்தை விட்டு அடிச்சு கொன்னுட்டான். மேனேஜர் பாலுதான். எங்க போறீங்க? வேலையா இருக்காரா? அவரை நாங்க பாக்கணும். அவரை பார்க்க முடியாதியா? அவர்கிட்ட முக்கியமான விஷயமா பேசுறையா. பேச முடியாதியா? ஏன் அவர் என்ன ஊமை இல்லையா? அவர் செத்து போயிட்டாரு. ஐயோ மீனா, எவ்வளவு பெரிய மனுஷன் மண்டை போட்டார் பாத்தியா? இப்ப என்ன செய்யறது? ஐயோ நம்ம வாழ்க்கை தானே இருந்தது. யாரா இது? மனுஷன் செத்து புதைச்ச இடத்துல முளைச்சு போச்சு, இப்ப வந்து புலம்புறீங்க? யோ, அருமை தெரியாம பேசாதயா. ஊருக்கு எவ்வளவு பெரிய உபகாரி, அவரே போயிட்டாரு. அவர் ஞாபகார்த்தமா எதிராச்சும் இருந்தா குடியா? செருப்பு இருக்குது, தரட்டுமா? எடுத்துட்டு போனா அவர் கால ஞாபகம் தான் வரும். தொப்பி இருக்குதா? தலை ஞாபகம் வருயா? தொப்பி இல்லையே. இருக்கணுமே. கப்பி வாங்குறதுக்கு அத்தாட்சியா ரசீது இருக்குது. ஆமா, தொப்பி இருந்துச்சு. என்னாச்சு? ஆனா அது அவரோட சேர்த்து பறிச்சிட்டோம். ஐயா, தொப்பியோ ஐயா. எங்கயா பறிச்சீங்க? எங்க பறிப்பாங்க? சுடு எஸ்டேட்டுக்கு ஓரமா இருக்கிறே, அங்கதான். சுடுகாடு. மீனா, சுடுகாடு. சுடுகாடு? சுடுகாடு, சுடுகாடு. என்னடா இது சுடுகாட்டுக்கு ஓடுங்களே? ஒருவேளை பைத்தியமா இருக்குமோ? வேலு உரிமையாளர் மருதமலை எஸ்டேட். டேய் இறங்குடா. கடப்பாறை மம்முட்டி ரெட்டி கொண்டா. இந்த இடத்துல தோண்டு. இங்கயா? யோ, ஏற்கனவே இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க ஐயா. புதைச்ச இடத்துல போச்சா தானே எங்க மாமனுக்கு ஆத்மா சாந்தி அடையும். இது நல்லா இல்லைங்க. ஒருத்தர் புதைச்ச இடத்துல இன்னொருத்தர் புதைக்கிறது. சுடுகாட்டுல கூட ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்ன இடத்த தோண்டிய. புதைச்ச இடத்துல புதைச்சா செத்தவன் புதைச்சுக்கிடுவாங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோமா? இங்கேயே வச்சு எரிச்சிடலாமா ஐயா? எரிப்பமே, எனக்கு என்ன? என்னையா எரிக்க சொல்ற? இது என்னடா இது? நான் சொன்னேன், புதைச்ச இடத்துல புதைச்சா செத்தவன் புதைச்சுக்கிடுவான்னு. சரியா போச்சுடா. இது பணம் இல்லடா. அறிவு கட்ட வைத்தியா? அப்பவே சொன்னேன்ல, உன்னை வாயை திறந்திருக்கணும். ஏன் தப்பு? நான் செத்ததம் நடந்துட்டேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சா? சாவு. அத்தாத்தா, யார வர மாதிரி இருக்கு. யாயா நீங்க? போனமா? ஏயா கூட யாரும் வரல? இது அனாத போனோம். இவ்வளவு பணமும் வேலுக்கிட்ட இருந்துதான் கொண்டு வந்ததா? ஆமா, நம்ம திட்டப்படி வேலுவை சந்திச்சு பணம் கேட்டேன். செத்து போனங்க அண்ணன் சொத்து பூராத்தையும் தொழிலாளிங்க மேல எழுதி வச்சுட்டான். இருக்கிறத இவ்வளவுதான் சொன்னான். அட பரவாயில்ல, பாதியாவது குடுன்னு கேட்டேன். முடியாதுன்னு சொன்னான். உடனே டேய், யாரு இவங்க? வேலுவோட ஆளுங்க. இவங்க 2 பேர் உதவியோட தான் சிங்கத்தை விட்டு சாகடிச்சு இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். சபாஷ், இப்படிப்பட்ட உண்மையான ஆட்கள் தான் நமக்கு தேவை. டேய், நல்லா கேட்டுங்க. இனிமே இவங்க 2 பேரும் தான் துணைவர்கள். ரொம்ப நன்றிங்க. ராணி, முத்து முத்து. அடடே, வாங்க, வாங்க, வணக்கம், வணக்கம். பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கு. ஆயுஷ் 100. நினைச்சேன் வந்துட்டீங்க. என்ன பத்தியா நினைச்சீங்க? ஆமா ஆமா, இப்பதான் இவ கேட்டான். அம்மாவை கேட்டாங்களா? கேட்டுருப்பாங்க, கேட்டுருப்பாங்க. என்னங்க எப்படி இருக்கு? எதை பத்தி கேக்குறீங்க? வீட்டை பத்தி தான். வீட்டை பத்தியா? வீடு ரொம்ப நல்லாத்தான் இருக்கு. ஏன்னா நான் கொடுக்கும்போது இந்த பகுதி மாத்திரம்தான் இருந்தது. இப்ப என்னடான இந்த பகுதி நான் சேர்த்து கட்டி இருக்கீங்க. நான் கொடுத்த வீடு தானே எனக்கே அடையாளம் தெரியாம திகைச்சு போய் நின்னுட்டேன். ஆமா, வீட்டுக்குள்ள இந்த பக்கம் ஒரு பாம்பு, அந்த பக்கம் ஒரு பாம்பு, அங்க தேட இங்க தேட அமைது மாறி. நீங்களும் ஒரு வேட்டைக்காரர். இந்த வீட்டை நான் வாங்கும் போது செத்து போன சிங்கம், புலி, கரடி தலையெல்லாம் மாட்டிருந்தீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உயிருள்ள பிராணிகளா நான் வாங்கி வச்சிருக்கேன். இவ்வளவுதான் வித்தியாசம். சரி, விஷயத்துக்கு வருவோம். பணத்தை எடுத்துக்குங்க. ஆமாங்க, கையெழுத்து போடுங்க. கையெழுத்து எதுக்கு? இப்ப ஓடுங்க. இந்த போட்டுரு. எல்லாம் தயாரா வச்சிருக்கீங்களே. எப்படியும் கொடுத்துத்தானே ஆகணும். அப்ப நான் காலையில வீட்டுல இருந்து நேரா
ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். நீங்களும் அப்படியே வந்துருங்க. என்னங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து எதுக்காக இப்படி சுத்தணும்? இங்கே இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஒரே அடியா போயிடலாமே. இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம். ஆமா ஆமா, யோசிக்காதீங்க. போங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, அறைய பார்த்தேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா படுத்து ஓய்வு எடுத்துக்குங்க. அது சரி, இந்த பணத்தை நீங்களே வச்சுங்களேன், காலையில வாங்கிக்கிறேன். அது உங்ககிட்டே இருக்கட்டும். கதவு நல்லா தாழ் போட்டுட்டு தூங்குங்க. ஆகட்டும். சிங்கத்துக்கு ரொம்ப பசி. ஐயோ, உன் சிங்க பசிக்கு நாளே கிடைச்சா என் பணம் அவ்வளவு கொடுத்துறேன். என்ன உள்ள சொன்னா எவ்வளவு கேட்டு பார்த்து பாபு, ஒழுங்கா சொல்லிடு. அன்னைக்கு உங்க அம்மாவை சாகடிக்கிறத பார்த்தேன், இப்போ இதையும் பாரு. சொல்லல உன்னைய சிங்கத்துக்கு இரையாக்கிடுவேன். என் உயிர் போனா போட்டோம், ஆனா பணம் கருத்து மட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல வைக்க. தெரிஞ்சுக்கிட்டியா? சொல்லிட்டு என்ன கொல்லாம விடுவியா? நிச்சயமா கொல்ல மாட்டேன். சொல்லு பாபு. பணம் எங்க சித்தி கையில இருக்கு. சித்துக்கிட்டியா? சபாஷ். நான் இவனை மறுபடியும் அழைச்சுவீங்க. அட பாவி, ராணி, அந்த கழுதையை இங்க கொண்டு வரணும். இங்கயா? எதுக்கு? பையனை காட்டித்தான் பணத்தை பறிக்கணும். சரி, நீங்க இருங்க, நான் கொண்டு வரேன். தொப்பி வாங்கலையா? தொப்பி தொப்பி, பழைய தொப்பிக்கு புதிய தொப்பி. காசு இல்ல, பணம் இல்ல, காரணா செலவில்ல, புது தொப்பி. பழைய தொப்பிக்கு புது தொப்பி, புது தொப்பி. பழைய தொப்பிக்கு புது தொப்பி. முத்து முதலாளி தூங்குறாரு. முகரை பார்த்தா முதலாளி மாதிரியே தெரியலையே. முகரை எங்க தெரியுது? தொப்பி போட்டு கவுத்திருக்காரு. படுத்திருக்கிற ஜோர பார்த்தாலே தெரியல. ஆமா, பகல்ல தூங்குறாருன்னா ஒரு முதலாளியா தானே இருக்க முடியும். அப்போ இவர்தான் முத்து முதலாளியா? சொன்னதெல்லாம் கவனம் இருக்கா? ஆளுக்கு ஒரு கால். முத்து முதலாளி, முத்து முதலாளி, முத்து முதலாளி. தொப்பி வியாபாரிங்க. தூக்கத்தை கெடுத்து போட்டீங்களா? தொப்பி வியாபாரின்னா துப்பி தான் மாதிரி சொல்லணுமா? பேசாம முதலாளி, பழைய தொப்பிக்கு புது தொப்பி. என்னது? அதாவது நீங்க பழைய தொப்பியை கொடுத்தீங்கன்னா நாங்க பதிலுக்கு புதிய தொப்பி கொடுப்போம். ஆமா ஆமா. அப்படியா? நல்லா போச்சு. ரொம்ப பழசு தலைகள்லாம் இருக்குது. சீக்கிரம் கொடு. மகாராசனார் இவ்வளவு சுலபமா கிடைக்கும் நினைக்கவே இல்லை. இல்ல இல்ல தொப்பி இதே வச்சுக்கியா? ஆமா. அப்போ கொடுத்துறியா? முத்தையா தொப்பிலும் இல்லையா? நான் முத்தையா இல்ல, இத்தையா. வேலைக்காரனா? முதலாளி மாதிரி காலை ரையும் நீட்டிட்டு சோபால உட்கார்ந்து இருந்தேன். என்ன கொஞ்ச நேரத்துல மரியாதை மாறுது? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இங்க யாருமே தரல, நீ கொஞ்சம் கூட. ஏன்டா அலையற? முத்து எங்க? தெரியாத சொல்றா. நெசமா தெரியாது. யாருடா நீங்க? பாப்பா, ஒவ்வொருத்த மூஞ்சி மோரையும் பாரு. இவன் ஒரு வேலைக்காரன். இவதான் எங்க முதலாளி. விளையாடுறியா? இதா உன் முதலாளி? இல்ல முதலாளி மோகம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? எவனாவது அள்ளி முடிஞ்ச மட்டும் சொல்றா. யாரடான்னு கேட்டா மரியாதை ஆளா இருக்கா? சொல்லப்பா. இவரு பழைய தொப்பிக்கு புது தொப்பி தர்றாங்களா? என்னது? ஆமா, முத்து கூட்டி வா, அவருக்கு கொடுக்குற கையோட உனக்கு ஒரு தொப்பி தர்றேன். நான் தான்டா முத்து. இவர் மாதிரியே நீ விளையாடுறியா? ஏய், சத்தியமா சொல்றேன், அப்புறம் எங்க முதலாளி. அப்படியா? கால்ல விழுகிறேன்னு கால மாறி விடுறீங்களா? யாரடா நீங்க? உண்மையை சொல்லுங்க. சொன்னமே பழத்துக்கு புதுசு. கேள்விப்படாத வியாபாரமாக இருக்குது. நீ கேள்விப்படலன்னு நாங்க வியாபாரம் பண்ண கூடாதா? சரி சரி, இதுல என்னடா லாபம் கிடைக்கும்? சொன்ன விட்டுருவியா? சொல்லு. சீட்டு இருக்கிற தொப்பி கிடைச்சா ₹1,00,000 கிடைக்கும். ₹1,00,000? ஆமா. எப்படி? அது மாத்திரம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? கட்டு. என்னங்க சிங்கத்துக்கு தீனி இருக்குதா? இல்லைங்க. ஐயோ வேணாங்க, என்ன சிங்கத்துக்கு போட்டு பிரயோஜனம் இல்ல. சதையே கிடையாது, அதை புடிச்சு போடுங்க. சிங்கத்துக்கு
எலும்பு தான் பிடிக்கும். சொல்லுடா. சொல்ல மாட்டியா? 3 நாள் தவணை தரேன், அதுக்குள்ளேயும் சொல்லணும். இல்ல சிங்கத்துக்கே உங்களை இரையாக்கிடுவேன். விடுவேன், அனுப்பிச்சு வைங்களா. எங்கடா போனா கூட்டி போ. ஏன் பின்னாடி வா. பழைய தொப்பிக்கு புது தொப்பி, அலாவுதீன் கதையா இருக்குது. சிங்கத்துக்கு சாப்பாடு ஆகிறேன். காய முடியா இது வழியா நீ வெளியில போயிடலாம் போல இருக்க. நானு நீ மாட்டிக்குவேன். உன்னை விட்டு நான் எப்படி ஓடுறது? ஆமாமா, இங்கே இருந்துருவோம். சமையல் கட்டு இருக்கா பாரு. ஐயோ, முதல்ல இந்த தொப்பில சீட்டு இருக்கான்னு பாருங்க. எப்படி போறது? வேண்டாம் வேண்டாம், 3 நாளைக்கு எப்படியாவது இங்க மூச்சு பிடிச்சுக்கிட்டு இருப்போம். மூச்சை பிடிச்சுக்கிட்டா என்ன தண்ணி குளியாதோப்பா? கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு இருப்போம். 3ஆவது நாள் நம்மள வெளியில கூட்டிட்டு போகும்போது எப்படியா தப்பிச்சு ஓடிடுவோம். இந்த ஓட விட்டு ஒண்ணு விட்டு போறிய ₹1,00,000 கையில வச்சுக்கிட்டு அனுபவிக்க முடியல, நான் தவிக்கிறேன். பள்ளையும் கட்டி விட்டு கையில முறுக்கியும் கொடுத்த மாதிரி. ஆமா, நம்ம 2 பேரும் காதலர்கள் தானே? பின்ன அண்ணன் தங்கச்சியா? அறிவு கட்டவன எத்தனை நாள் கழிச்சு கேக்குற? அதுதான் சொல்ல வந்தேன். 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு வைக்காம இப்படி ஒண்ணா அடைச்சு வச்சிருக்காங்களே, எனக்கு சந்தோஷப்படாம. என்ன சிரிப்பு? சந்தோஷம். கண்ணு யாராவது பாத்திர போறாங்க. பேசாமலே கனவு சாத்தி இருக்கு. ஜெயில கதவு சாத்தி இருந்தா மட்டும் போதுமா? ஜன்னலா இருக்க. அசிஜோ மைதான மாதிரி பறந்து கிடக்கு. ஆமா, இங்கே ஓடி போய் சொல்லலாமா? பிடிக்கலாம். அறிவு இருக்கா? இப்படி தர முடியாது. நீங்க தானே விஜயா? ஆமா. நீங்க யாருன்னு தெரியலையே. இது தெரியுதா? பாபு. பாபுது. என்ன லேட்டப்பட? எல்லா காரணம் தான். பையன் உடனே சுட்டு போடுறேன். அது ஏன் இருக்கிற? அதை இழுத்தா இதை தூக்கி மேல போடுறான். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறானே. அது மேல ஏறாதடா, விழுந்துருவ. அட பையன் சொன்னா கேடா. உயர் எடுத்து கழுத்தில் சுருக்கு போட்டு சாவ போறேன். வேணாண்டா வேணாண்டா. அப்ப கதவு திறந்து விடுறியா? முடியாது. அப்ப முடியாது, நான் சாவ போறேன். சொன்ன கேடா. நானே எழுந்தேன். இறங்கு. வா. என்னடா இது? எங்க போன தேட்ட போறோம். சின்ன பையா, கழுத்து விடுக்க உனக்கு வாழ பழம் வைக்கிறா. முன்ன கட்ட கண்ணு சிந்தி பையா, சிங்கர பையா, கொய்யா பழம் வைக்கிறே. என்னடா இது? கட்டா போடுறா. யாரையும் வரமா கட்டிக்காரன் கட்டி போட்டு ஓடி போட்டான்.
ஆனா கையில கிடைச்ச பையன் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாம. அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. யாரோ மருதமலை எஸ்டேட் மேனேஜர். பாலுவா? அவளை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எங்க குடும்பத்தையே கெடுத்த செண்டாரன் அவன் தான். அப்படியா? அதுதான் நான் இல்லாத நேரத்துல இங்க வந்து பாபுவை பார்த்து 3 லட்சம் ரூபாய் எங்கேன்னு மிரட்டி இருக்கான். அதை ஆளுங்க பார்த்து அவனை பிடிக்க முயற்சி பண்ணும் போது பாபுவை கடத்திட்டு போயிட்டான். கடவுளே, எங்க குடும்பத்துல இருக்கிற கடைசி ஜீவனையும் பழி வாங்காம விட மாட்டான் போல இருக்க. ஏமா, உங்களுக்கு அவனுக்கு ஏதாவது பகையா? பகையில் உறவுதான், நெருங்கின உறவு. எனக்கு அக்கா புருஷன், பாபுவுக்கு தகப்ப. என்ன நிஜமாவா? ஆமா, இது உங்களால நம்பத்தான் முடியாது. படத்துக்காக கட்டுன கொண்டாட்டியை சாகடிச்சு பெத்த பிள்ளையை சித்திரவதை செஞ்சு ஆதரவு கொடுத்த முதலாளியை அழைச்சு, ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை என் வாழ்நாள நான் பார்த்ததே இல்லை. கேவலம் 3 லட்சம் ரூபாய்க்கா இவ்வளவு பெரிய பாதகமா? 3 லட்சம் என்ன, 7 லட்சம் தரேன். அந்த கொலைகாரனை பழிக்கு பழி வாங்கியே தீரணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும். என்ன யோசிக்கிறீங்க? என்ன போல ஒரு பெண் கண்ணீரோட நிக்கிறத பார்த்து எனக்கு ஆத்திரமா இருக்கு. இந்த வேலையை நீங்க செய்றீங்களா இல்ல நான் செய்யட்டுமா? நான் யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. யாருன்னு